நடிகர் யோகி பாபு மீது தயாரிப்பாளர் வைத்த விமர்சனம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சினிமாவில் ஒரு 10 பேர் மட்டும் உச்சத்தில் இருப்பதாகவும் அவர்கள் மட்டுமே எப்போதும் லைம் லைட்டில் இருப்பதாகவும் நடிகர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். வரும் 9ஆம் தேதி வெளியாக உள்ள கஜானா படத்தின் இசை ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னை பிரசாத் லேபில் நடைபெற்றது. அப்போது பேசிய நடிகர் விக்னேஷ், சினிமாவில் 100 கோடி 200 கோடி சம்பளம் வாங்கும் 10 பேர் மட்டுமே எப்போதும் லைம் லைட்டில் இருப்பதாக கூறினார். 10 ஹீரோக்கள் தான் இருக்கிறாங்க. ஒரு பிஸ்னஸ் வேல்யூவில் இருக்கிற 10 ஹீரோக்கள் தான் இருக்காங்க. அவங்க வந்துட்டு 100 கோடி 200 கோடி இப்படி சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சினிமாவில் வந்துட்டு ஆயிரக்கணக்கான நடிகர்கள் இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான டைரக்டர் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, நடிகைகள் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர், எத்தனை கேமராமேன், எத்தனை டெக்னீஷியன் இருக்கிறாங்க. இந்த ஜெயிக்கிற 10 பேர் தான் நமக்கு தெரியும், அவங்க தான் மார்க்கெட்டில் இருக்கிறாங்க. மெயினாக வந்துட்டு நீங்கள் ரசிகர்களாக மட்டும் இருங்க, சினிமா ரசிகர்களாக இருங்க, ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதருக்கு ரசிகராக இருக்க வேண்டியதில்லை. இதனைத் தொடர்ந்து நடிகை வேதிகாவை கூல் சுரேஷ் மேடையில் பாட வைத்தது அனைவரையும் உற்சாகமூட்டியது. Sorry if I make any mistake. Ready, madam, ready. ராஜாவின் பார்வை ராணி பக்கம், கண் தேடுது ஸ்வர்க்கம், கை மூடுது வெக்கம், பொன்மாலை மயக்கம், பொன்மாலை மயக்கம். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தயாரிப்பாளர் ராஜா, பொதுவாகவே நடிகர்கள் படத்தின் ப்ரமோஷனுக்கு வருவதே இல்லை என நடிகர் யோகி பாபுவை குறிப்பிட்டு கடுமையாக விமர்சித்தார். முதல்ல அந்த ப்ரமோஷனுக்கு நடிகர் யோகி பாபு எங்கே வந்துட்டாரா, இல்லை அங்கே இருக்காரா? எங்கே இருக்காருங்க சார்? எங்கே இல்லைங்களா? அப்போ 7 லட்ச ரூபா அவருக்கு போகலன்னு அர்த்தம். 7 லட்ச ரூபா போயிருந்தால் கண்டிப்பாக இங்கே வந்திருப்பார். அது எவ்வளோ பெரிய ரொம்ப கேவலமான விஷயம். ஒரு ப்ரமோஷனுக்கு தன் படம் சொல்கிறாங்க, சொல்லலை, பண்ணலை, தன் படங்க, தன் குழந்தைங்க. அது ஒரு நடிகனுக்கு இந்த ஒரு ஒரு குழந்தை வளர்க்கக்கூடிய பொறுப்பு இல்லைன்னு சொன்னால் நீ நடிகனாக இருக்கிறதுக்கு லாக்கி இல்லை. நீ என்ன இது அர்த்தம்? இது ஒரு ப்ரமோஷனுக்கு நீ வரமாட்டீங்களா? வன்மையாக கண்டிக்கிறேங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் காலம் உங்களுக்கு கூடிய விரைவில் பதில் சொல்லும்.